ஹலோ டியர் தமிழ் மக்களே. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இந்த உருளி வைப்பாங்கள்ல, உருளியில் தண்ணி வச்சு பூ வச்சு டெக்கரேட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை எனக்கு பண்ணுறது ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, இங்கே நைஜீரியாவில் வந்து நமக்கு நறுமணமான பூலாம் கிடைக்காது இல்லையா? ஸோ நம்ம இங்கே என்ன பூ கிடைக்குதோ அதை வச்சு தானே நம்ம பண்ண முடியும். ஸோ இந்த பூவோட மரத்தை வந்து நாளைக்கு காலையில் உங்களுக்கு காட்டுறேன், இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து அத்தர், அப்புறம் ஜவ்வாது பவுடர் அந்த தண்ணியில் கொஞ்சம் கலந்துக்குவேன். அப்புறம் பச்சை கற்பூரம் போட்டுக்குவேன். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பச்சை கற்பூரம் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்கன்னா ஊர்லேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன். கேபின் பேக்கில் போட்டு சாரி செக்கின் பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறது. கேபின் பேக்கில் தான் லோடு இல்லைல்ல, ஸோ எடுத்துகிட்டு வந்துடுறது. இது வந்து அத்தர், அது கொஞ்சம் தெளிச்சிக்கிறது. அப்புறம் வந்து ஜவ்வாது பவுடர் ஒரு பிஞ்ச் அந்த பவுடர் மாதிரி போட்டுக்கிறது. இது வந்து வீடியோக்காக போடுறேன் அப்படின்லாம் இல்லைங்க. நானே ஒரு சில வீடியோ பார்த்து தான் இதை பண்ணால் என்ன அப்படின்னு தோணி பண்ணியிருக்குது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, இது நீங்கள் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு மைண்ட் செட்டே ஒரு ரொம்ப பாசிட்டிவாக மாறும். ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். யாரோ வீட்டுக்குள்ளே வரும்போதே லக்ஷ்மி கடாட்சமாக வீடு தெரியும். யாரோ இல்லைலாம் இல்லைங்க, உங்கள் ஹஸ்பண்டே வேலைக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வருவார் இல்லையா? அப்போவே நல்ல ஸ்மெல் இருக்கும். ஒரு மாதிரி உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கான்வர்சேஷன் நல்லா போகும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ணுறது நல்லது தான் என்ன கேட்டால். அந்த பூ வந்துட்டு நான் பரப்பி வச்சிட்ருந்தேன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா, ஆல்ரெடி அந்த இதில் காட்டின மாதிரி நான் பின்னாடி நாட் போட்டு, அதாவது பூ கட்டுற நூலை வச்சு கட்டி இந்த மாதிரி மொத்தமாக வச்சுட்டேங்க. அது எங்கேயும் விலகாமல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ உள்ளே நுழையும் போதே அந்த ஸ்மெல்லு, அந்த அழகு, ஸோ வெல்கம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். எனக்கு ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி இது கொடுக்கும். அப்புறம் வந்துட்டு இங்கே சாமி கும்பிட்ட பிறகும் சாம்பிராணி எல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்ட பிறகும், இது வந்து நைஜீரியாவில் தான் இந்த துளசி மாடம் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று வாங்கினேன். மித்த சாம்பிராணி பொருள் சூடம் இதெல்லாம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆனால் இது மட்டும் இங்கே நைஜீரியாவில் வாங்கினேன். இது வந்து இந்தியன் ஷாப் நிறையா இருக்குங்க இங்கே, அங்கே வாங்கினது. ஸோ அந்த சாம்பிராணி கொண்டு போய் பக்கத்தில் வச்சாச்சு. ஸோ யார் உள்ளே வந்தாலும் ரொம்ப கூலாக வார்மாக மங்களகரமாக வெல்கம் பண்ணியாச்சு. தேங்க்யூ.